அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம் நண்பர்கள், உறவுகள், நாம் அதிகமாக பழகுகின்றவர்களில் சிலர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோணத்திலே யோசிப்பார்கள், ஒவ்வொரு கோணத்திலே பேசுவார்கள். சில நேரங்களில் இவைகள் நமக்கு ஒரு விதமான சலிப்பு ஏற்படுத்தலாம். சில விதமான சிரமங்கள் அவர்களுடைய பேச்சிலிருந்து நமக்கு கொடுக்கலாம். இன்னும் சில நேரங்களில் அவர்களுடைய பேச்சுகளிலிருந்து, ஏன் நம்முடைய பேச்சு கூட மற்றவர்களுக்கு சலிப்பை கொடுக்கலாம். அது வேறு மாதிரி கோணத்திலே அவர்கள் யோசிக்கலாம். இப்படி நிறைய வேடிக்கை மனிதர்களை நாம் பார்த்திருப்போம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் சிலர்கள் இருப்பார்கள், கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிராண்டட் பைத்தியங்களாக இருப்பார்கள். எது எடுத்தாலும் ஒரு கடைக்கு போனால் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் இருக்கும். உடனே அது அவங்களுக்கு பிடிக்காது. இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடந்த வரலாறை பற்றி 5000 ரூபாய்க்கு அவர் எடுத்தது, இந்த பிராண்டடு, இந்த பிராண்டடு, நான் அந்த பிராண்டு தான் போடுவேன். ஒரு செருப்பை, ஒரு காலணியை அவர்கள் செலக்ட் செய்வதாக இருந்தாலும் பிராண்டட். எல்லாவற்றிற்கும் பிராண்டடாக என்று கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவதாக இருந்தால் பிராண்டட் பைத்தியங்கள் இன்றைக்கு நம்மிலே பெருகிவிட்டார்கள். நானும் கூட சில நண்பர்களிடத்திலே கேட்பதுண்டு, எல்லாவற்றிற்கும் பிராண்டட் பார்க்கிறீர்களே, ஷர்ட்டுக்கு பிராண்டு, ஃபேன் துணிக்கு பிராண்டு, அண்டு ஷூவுக்கு பிராண்டு, டைக்கு பிராண்டு, கர்ச்சீஃப் முதல் கொண்டு, ஏன் உள்ளாடைக்கு கூட பிராண்டை பார்த்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டு என்று சொன்னாலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அவங்களுடைய பார்வையில். அப்போ நான் வேடிக்கையாக கேட்பதுண்டு, எல்லாவற்றிற்கும் பிராண்டடை பார்க்கக்கூடிய நீங்கள் கஃபன் துணிக்கும் பிராண்டட் பார்ப்பீர்களா என்று தமாஷாக கேட்கும் பொழுது அவர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள், அதுவும் பிராண்டடில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆம், இப்படி விசித்திரமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். நம்முடைய சொற்கள் கூட பலர்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.